ஸோ ரோமன் ரெயின்ஸ் திரும்ப வரமாட்டாருன்ற மாதிரி சோலோ சிக்காவா ஸ்டேட் பண்ணியிருக்காரு. ஸோ ட்ரூ மேக்கின்டயர் நம்மளுடைய சிஎம் பங்க் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஸோ சிஎம் பங்க் பால் ஹேமன் ரீயூனைட் ஆயிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜேக்கப் ஃபட்டு ரிட்டர்னோட இந்த ஸ்மாக் டவுன் ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அவன் தான் சொல்கிற அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட் அப்படியே வரும். சரி ரைட், ஓகே, நம்ம டைம் யூஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் ஆஃப் த கஸ்டில் முடிஞ்சராவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஹைலைட்டாக இருந்துச்சு. ஸோ ரா ஸ்மாக் டவுன் ஒன்றும் அதுக்கு குறைஞ்சது கிடையாதுன்ற மாதிரி தான் வேறு லெவலில் ஸ்மாக் டவுனை கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்த ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணது ஸோ நம்மளுடைய பெஸ்ட் இந்த வேர்ல்ட் சிஎம் பங்க் தான். ஸோ சிஎம் பங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனை கிக் ஆஃப் பண்ணுறாரு. ஸோ சிஎம் பங்க் வந்து மட்டும் இல்லாமல் அந்த ஹோம் டவுன் மக்கள்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு ப்ரெஷர் இருக்குது, ஏன்னா ஹோம் டவுன் ஆடியன்ஸை நான் எப்படி ஹாப்பி படுத்தணும், ஸோ அந்த மாதிரி நிறைய யோசிச்சு நான் ப்ரெஷரில் இருக்கேன்ற மாதிரி சிஎம் பங்க் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதே மக்கள்கிட்ட நான் 2011 வாக்கு கொடுத்தேன். ஸோ சிஎம் பங்க் சிக்காகோவுக்கு வரும்போது வேர்ல்டு சாம்பியனாக தான் வருவான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தேன். அதே மாதிரி செஞ்சும் காட்டிருந்தேன். அதான் சிஎம் பங்க்கு. நான் ஒன்றும் மற்ற கண்ட்ரியில் போய் இந்த இடத்துல இன்டைரக்டாக ட்ரூ மேக்கின்டயரே மென்ஷன் பண்ணுறாரு. அதாவது என்ன மென்ஷன் பண்ணுறாருன்னா, நான் ஒன்றும் அவங்க சொந்த மண்ணிலே நான் ஒன்றும் தோற்று போகலன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாமே வந்து பலப்படுத்தி வச்சுருக்காங்க. எதுக்கு இந்த பெஸ்ட் இந்த வேர்ல்டுக்கான்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸோ சிஎம் பங்க் அந்த இதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து ட்ரூ மேக்கின்டயரை இப்போ வரைக்கும் கொயட் பண்ணியே போயிட்டான். ஸோ அவனுக்கு வந்து நான் பெரிய அடி கொடுக்கணும்னு நினச்சேன். ஏன்னா என் சான்ஸே என்கிட்டருந்து பறிச்சான்ல, என் ஹோம் டவுனில் என்ன செஞ்சான்ல. ஸோ அதே மாதிரி தான் நானும் அவனுக்கு பண்ணேன். ஸோ அவன் கெரியரே ஸ்பாயில் பண்ணலாம்ன்ற மாதிரி நான் முடிவெடுத்தேன். அதனால தான் இந்த மாதிரி பண்ணேன்ற மாதிரி நம்மளோட சிஎம் பங்க் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பால் ஹேமன் இன்ட்ரோ பண்ணுறாரு. ஸோ பால் ஹேமன் வராரு. ஸோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன்ற மாதிரி வராரு. ஸோ நமக்கு தான் தெரியும்ல, ஸோ பால் ஹேமன் ஸ்பீச்சுக்கு வந்து ஸோ மொத்த ஃபேன்ஸ் அடிமைன்ற மாதிரி. ஸோ மை நேம் இஸ் பால் ஹேமன் ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ ஃபேன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒன்றும் உங்களை இன்ட்ரோ பண்ண வரல, பட் இருந்தாலும் நான் வந்திருக்கேன். நான் எதுக்காக வந்தேன்னா, இந்த ரேடியோலாம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து சிஎம் பங்கோட ஊர் தான் சிக்காகோ. ஸோ அதனால தான் வந்தேன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ ரிங் சைடு வந்தோடனே வந்து ஃபேன்ஸ் வந்து சேர்மன் ஆரம்பிச்சிட்டாங்க, வி வாண்ட் ரோமன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அது மட்டும் இல்லாமல் வாய்ஸ் மேன் ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸுக்குன்ற மாதிரி. ஸோ சொன்னோன்னே ஃபேன்ஸ் வந்து வி வாண்ட் ரோமன்னு சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பால் ஹேமன் கேட்குறாரு, நான் ரிங்குக்குள்ளே வரலாமான்ற மாதிரி. ஸோ அதுக்கு நம்ம சிஎம் பங்க் ஒரே இடத்துல தான் சொல்கிறாரு, என் ப்ரொமோ ஒரே ஆளால் தான் ஹைஜாக் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவர் தான் இப்போ ரோமன் ரெயின்ஸின் சேன் பண்ண வச்சுருக்காரு. ஸோ பால் ஹேமன் நீ வராமல் என்ன, நீ வந்தால் தான் நல்லாயிருக்கும், இந்த மாதிரி தான் வர சொல்கிறாரு. ஸோ ரிங்குக்குள்ளே வராரு. அது மட்டும் இல்லாமல் நீ ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கன்ற மாதிரி பார்த்து நான் சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, சாரி உங்கள் இதை நான் மன்னிச்சுக்கிறேன்னு, நான் வந்ததுக்காக ஒரே ரீசன், நான் வந்து இந்த ரேடியோலாம் போய் ட்ரைவ் பண்ணும்போது ரேடியோ கேட்டேன். அப்போ வந்து சிக்காகோ வந்து சிஎம் பங்கோட ஹோம் டவுனுன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்மாக் டவுனுக்கு எக்ஸ்ட்ரா செக்யூரிட்டி எல்லாமே வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீ மெடிக்கலாக கிளியர் ஆகும்போது இந்த வேர்ல்டுக்கே தெரியும் நீ தான் பெஸ்ட் இந்த வேர்ல்டுன்ற மாதிரி பால் ஹேமன் சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பால் ஹேமன் என்ன சொல்கிறாருன்னா, ஸோ சோலோ இருக்கான், அந்த டேஞ்சன்ஸ்லாம் இருக்கானுங்க, இது வந்து அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அவங்க வந்து இப்போ வந்து உன்னை அட்டாக் பண்ணலாம்ன்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ நான் உன்னை காப்பாற்றக்காக வந்திருக்கேன், உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டாக நான் வந்து வந்திருக்கேன்ற மாதிரி நம்மளுடைய பால் ஹேமன் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்க் என்ன சொல்கிறாருன்னா, நீ தான் பேசுகிறியா, சீரியஸாக பேசுகிறியா, என்ன வந்து போக சொல்கிறேன் இந்த இடத்த விட்டு, அதுவும் அந்த சோலோவுக்காக அந்த டான்ஜென்ஸ்க்காகன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல சோலோ சிக்காவா இன்டரப்ட் பண்ணுறாரு. ஸோ சோலோ சிக்காவா பங்கை கால் அப் பண்ணுறாரு. இது வந்து என்னோட ஷோ, என்னோட சிட்டி, உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான், ஒன்று நீ மெடிக்கலி கிளியர் ஆகாமல் மறுபடியும் இன்ஜுரிக்கு போ, இல்லைனா வந்து இந்த பிளட் லைனையும் என்னையை ரெஸ்பெக்ட் பண்ணுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு ஸ்டெப் நம்மளுடைய சிஎம் பங்க் பயங்கரமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு. நான் வந்து எக்னாலேஜ் பண்ணுறேன் பிளட் லைனை, நான் பிளட் லைன் வந்து பார்த்தது கிடையாது, பிளட் லைன் என் முன்னாடி நின்னது கிடையாது, ஆனாலும் இந்த ஃபேக் ஊசோஸ் மாதிரி கிடையாது, இந்த ஃபேக் ட்ரைபல் சீஃப்னு சொல்லிட்டு இருக்கேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல ஃபேக் ட்ரைபல் சீஃப், ஃபேக் ஹெட் ஆஃப் த டபுள், நான் தான் ஹெட் ஆஃப் த லெவன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல அட்டாக் பண்ண வராங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சிஎம் பங்க் வந்து சிஎம் பங்க் பால் ஹேமன்ட்ட ஒரு விஷயம் கேட்குறாரு. பால் உனக்கு ஏதாச்சும் ஃபேவர் இருக்கான்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய பால் ஹேமன் என் கூட உன் கூட கூட்டு போயிருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல பிளட் லைன் வந்து அட்டாக் பண்ணலான்னு வராங்க. ஸோ கோடி ரோட்ஸ் வந்துடுறாரு. ஸோ பேஸ்பால் பேட் 2 எடுத்துன்னு சிஎம் பங்க் அவனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறாரு. ஸோ அந்த இடத்துல ஈக்குவலைசர் போட்டு அவங்க பேக் அடிச்சிடுறாங்க பிளட் லைன். ஸோ இந்த செக்மெண்ட் நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இதே செக்மெண்ட்டில் தான் ஸோ கோடி ரோட்ஸ் கால் அப் பண்ணுறாரு. ஸோ அவங்க 2
பேருக்குலாம் மேட்ச் இருக்குது. கெவின் ஓவன்ஸுக்கு ராண்டி ஆர்டனுக்கு மேட்ச் இருக்குது. நம்ம வேணால் சிங்கிள்ஸ் போடலாமான்ற மாதிரி பார்த்தா கேட்குறாங்க. ஸோ சோலோ சிக்காவும் அக்செப்ட் பண்ணிட்டாரு. ஸோ மேட்சும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. பட் இந்த மேட்ச் நடக்கும்போதே நமக்கு தெரிஞ்சது தான், இந்த மேட்ச் வந்து எப்படியும் ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷனில் தான் முடியும். ஏன்னா WWE இதெல்லாம் பேப்பரியூவில் வைக்க வேண்டிய மேட்ச்சு. பேப்பரியூவில் வைக்கின்றதை விட பேப்பரியூவில் வைக்கிறது தான் பிளானே WWEக்கு. ஸோ அதனால் இந்த மேட்ச் நடக்காதுன்றது நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பேக் ஸ்டேஜில் நம்ம பார்க்குறோம். ஸோ கெவின் ஓவன்ஸும் ராண்டி ஆர்டனும் வந்து மோஸ்ட் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அக்காமடேட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு நடுவில் கோடி ரோட்ஸும் வராரு. ஸோ கோடியும் பார்த்து கேட்குறாங்க, கோடி நீ பண்ணது கரெக்டு தானா, அங்கே ஒரு 2 பேர் இருக்காங்க, உன்னால் பேக்கப் கொடுக்க முடியுமா? ஸோ நாங்கள் பேக்கப் கொடுப்போம், பட் இருந்தாலும் நீ சிங்கிள்ஸாக சேலஞ்ச் பண்ணுன்றியே, யோசிச்சு தான் பண்ணியான். ஸோ கோடி ரோட்ஸ் என்ன சொல்கிறார், நான் எல்லாம் திங்க் பண்ணிட்டேன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் உனக்கு டேக்டிங் உனக்கு அதாவது குவாலிஃபிகேஷன் மேட்ச் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணுங்கள், நல்லா பண்ணுங்கன்ற மாதிரி நம்மளுடைய கோடி ரோட்ஸ் சொல்கிறாரு. அதே பேக் ஸ்டேஜில் வந்து நம்மளுடைய ஜேட் கார்கிலும் பியாங்கா பெலர் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ ஜேட் கார்கில் நான் வந்து நிக்கால்டிஸ்ட்டை பேசிட்டேன், ஸோ நமக்கான ரீமேட்ச் வந்து வாங்கி தரேன்ற மாதிரி சொல்லியிருக்காருன்ற மாதிரி. ஸோ பியாங்கா பெலர் என்ன சொல்கிறாருன்னா, அதை விட்டு தள்ளி, இப்போ வரைக்கும் நான் மணி இன் த பேங்க் குவாலிஃபிகேஷனை பார்க்குறேன், நீயும் மேட்சாக பாரு, ஸோ இதை முடிச்சதுக்கப்புறமா தான் நம்ம டேக் டீம் டைட்டில்ஸை பார்ப்போன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஜேட் கார்கிலும் பியாங்கா பெலரும் ஸோ அந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா பியாங்கா பெலர் வர்சஸ் செல்சி கிரீன் வர்சஸ் மிச்சின் மியாவுக்கான மணி இன் த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் வந்து நம்ம க்ளீனாகவே வந்து செல்சி கிரீன் வின் பண்ணிட்டாங்க. ஸோ செல்சி கிரீன் வந்து பார்த்திங்கன்னா பியாங்கா பெலர் கேஓடிக்கு போகிறாங்க. ஸோ பியாங்கா பெலரை தள்ளி விட்டுட்டு மிச்சின் மியா பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து செல்சி கிரீன் வின் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா வந்து இந்த மேட்ச்சை வந்து பேக் ஸ்டேஜ்லேருந்து பேலி பார்க்குறாங்க. ஸோ பேலி கிட்ட வந்து நம்மளுடைய பேலட் டெவன் போட்டு வந்து சொல்கிறாங்க, ஸோ நீ வந்து நியோமிட்ட சொல்லி வை, நான் தான் மணி இந்த பேங்க்கில் ஃபார்வேர்டாக முன்னாடி போக போகிறேன், அது மட்டும் இல்லாமல் வின் பண்ணி உனக்கு அகேன்ஸ்டாக மோத போகிறேன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதே பிளட் லைன் ரகமும்ல சோலோ சிக்காவும் பாலியமானும் பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து சோலோ சிக்கா சொல்கிறாரு, ஸோ என்ன பார்க்குறன்ற மாதிரி பற்றின கேட்குறாங்க. ஸோ அதுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீ சிஎம் கூட போக போகிற தெரியுது, பட் இருந்தாலும் ஒரு விஷயம் பண்ணு, ஸோ இந்த ராண்டி ஆர்டனும் கெவின் ஓவன்ஸும் இந்த மேட்சில் இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது, ஸோ இதை பற்றி நீயே சொல்லுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பாலியமன் கிளம்புறான், சரி சார் கிளம்புறான்னு வராரு. ஸோ சோலோ சிக்கா சொல்கிறாரு, இந்த விஷயத்தை முடிச்சுட்டு நீ என்னை வந்து பாரு, நான் முக்கியமான விஷயம் பேசணுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சோலோ சிக்காவாக மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ க்ரைலி பிராக்ஸ்டன் வந்து பின்னாடி வந்து கெவின் ஓவன்ஸ் கிரேசன் வாலரை வந்து இன்டர்வியூ எடுக்கிறாங்க. ஸோ அதில் கிரேசன் வாலர் சொல்கிறாங்களா, லாஸ்ட் நைட் வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ணிட்டீங்க, ஸோ என்ன நடக்க போகுதுன்ற மாதிரி. ஸோ இந்த மேட்ச்சில் நான் வின் பண்ணி மணி இந்த பேங்க் குவாலிஃபை ஆவேன்ற மாதிரி ஸோ கிரேசன் வாலர் சொல்கிறாரு. ஸோ டிஐஓ இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஸோ அவங்க நின்ற பின்னாடி இருந்து ஷெட்டரில் இருந்து சவுண்டு வந்துக்கினே இருக்குது. ஸோ பார்த்தா சிஎம் பங்கு அடிச்சு கிடக்காரு. ஸோ யார் அடித்தாருன்னு பார்த்தா ஸோ நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டயர். ஸோ ட்ரூ மேக்கின்டயர் பயங்கரமாக நம்மளுடைய சிஎம் பங்கு அட்டாக் பண்ணியிருக்காரு. அட்டாக் பண்ண மட்டும் இல்லாமல் ஸோ சிஎம் பங்கை தூக்கிட்டு வந்து ஸ்மாக் டவுன் ரேம்ப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா போடுறாரு. ஸோ நிக்கால்டிஸ் கத்துறாரு, நீ யார், நீ எதுக்கு இங்கே வந்த, இது ஒன்றும் உன்னோட ஹோம் கிடையாது, உன்னோட பிராண்ட் கிடையாது, இது ஏன் பிராண்ட், நான் தான் மேனேஜர்ன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் சிஎம் பங்கை அந்த ஆம்புலன்ஸில் வச்சு பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறமா நடக்கிற மேட்ச் தான் இது. ஸோ ராண்டி ஆர்டன் கார்மெலோ ஹேஸ் வர்சஸ் நம்மளுடைய டாமாட்டோங்கான ட்ரிபிள் த்ரெட் மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சை வந்து நல்லா தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சில் வந்து டாமாட்டோங்காவோட பிரதர்ஸோட இன்டர்ஃபெரன்ஸ் இருக்கும், பட் இருந்தாலும் கெவின் ஓவன்ஸ் வந்துடுவார். ஸோ கெவின் ஓவன்ஸ் வந்தது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த இடத்துல வந்து கார்மெலோ ஹேஸ் நீட்டாகவே வின் பண்ணிடுறாரு. ஸோ கார்மெலோ ஹேஸ் வந்து பார்த்திங்கன்னா ராண்டி ஆர்டனை ரோலப் பண்ணி பின் பண்ணி இந்த மேட்ச்சில் வின் பண்ணிடுறாரு. ஸோ இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து ஸோ நம்ம பார்க்குறது தான் ஸோ நம்மளுடைய லோகன் பால் எல்ஏ நைட் சாண்டசஸ் கப்புக்கான செக்மெண்ட். ஸோ எல்ஏ நைட் வராரு. ஸோ எல்ஏ நைட் வந்து நம்ம வந்து பேச ஸ்டார்ட் பண்ணலாம், நீ லோகன் பால் ரிங்குக்குள்ளே வா, நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வான்ற மாதிரி. ஸோ லோகன் பால் வர மாட்டார், பட் இருந்தாலும் அந்த இடத்துல சாண்டஸ் கப்பர் வராரு. சாண்டஸ் கப்பர் வந்ததுக்கப்புறம் நீ எதுக்கடா வர, நான் லோகன் பாலை கூப்பிட்டேன்ற மாதிரி. சாண்டஸ் கப்பர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு இந்த இன்விடேஷனும் தேவை கிடையாது, நீ லோகன் பாலை ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என்ன ஃபேஸ் பண்ணு, அதுக்கப்புறமா நீ லோகன் பாலை ஃபேஸ் பண்ணு, நீ சும்மா லோகன் பால்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க, எனக்கே இதுக்கு ஒரு மாதிரி கேவலமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த இடத்துல வந்து ஸோ எல்ஏ நைட் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, உன்னை கூப்பிடவே இல்லை, நீ யாரான்ற மாதிரி இருக்குள்ள இவங்களுக்குள்ள கான்ட்ரவர்ஷியல் உருவாயிருது. ஸோ இவங்க அடிச்சுக்கிற ஆரம்பிக்கிறாங்க, பட் இருந்தாலும் எல்ஏ நைட்டு பிஎஃப்டி கனெக்ட் பண்ணிடுறாரு. அந்த இடத்துல லோகன் பால் வந்து அட்டாக் பண்ணிடுறாரு. ஸோ அட்டாக் பண்ணது மட்டும் இல்லாமல் லோகன் பால் அந்த சக்கர் பஞ்சை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுறாரு. இந்த செக்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா முடியுது. அது மட்டும் இல்லாமல் மென்ஷன் பண்ணுறாங்க, ஸோ நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ஸ்மாக் டவுனில் வந்து சாண்டஸ் எஸ்கோபார் எல்ஏ நைட் அது லோகன் பாலுக்கான மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் இருக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கிரேசன் வாலர் கெவின் ஓவன்ஸ் ட்ரிபிள் த்ரெட் மணி
இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச் நடக்குது. கெவின் ஓவன்ஸ் என்ட்ரிலையும் வந்து பிளட் லைன் அட்டாக் பண்ணிடுறாங்க. பட் இருந்தாலும் நம்மளோட கேஓ பேக்கப் கொடுத்துட்றாரு. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் வந்து ஆண்ட்ரடே க்ளீனாகவே வின் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ பேக் ஸ்டேஜ் வந்து நம்மளுடைய மிச்சின் மியாயுமும் ஸ்டெஃபனி ஸ்டாட்டன் பேசிக்கிறாங்க. ஸோ மிச்சின் மியாயும் கிட்ட ஸ்டெஃபனி ஸ்டாட்டன் சொல்கிறாங்க, ஸோ நீ வந்து பார்த்தீங்கன்னா தோற்று போயிட்ட, நெக்ஸ்ட் வீக் எனக்கு மேட்ச் இருக்குது, நான் வந்து ஜெயிக்க போகிறேன் பாருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு மிச்சின் மியாயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்று எனக்கு பேக்கப் ஆள் வருவாங்க நான் எதிர்பார்க்கலன்ற மாதிரி. அது மட்டும் இல்லாமல் மிச்சின் வந்து பார்த்திங்கன்னா அரைஞ்சிறாங்க ஸ்டெஃபனி ஸ்டாட்டனை. பட் அந்த இடத்துல நயா ஜாக்ஸ் வந்து மிச்சினை அடித்து போட்டு போயிடுறாங்க. ஸோ ஸ்டெஃபனி ஸ்டாட்டன் தேங்க்யூன்ற மாதிரி சொல்கிறாங்க. இது என்ன கதைன்றது எதில் போய் முடிய போகுதுன்றது எனக்கு தெரில. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் வீக்குக்கான மேட்சஸையும் கன்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஜேட் கார்கில், ஸ்டெஃபனி ஸ்டாட்டன், கேண்டிஸ் லேர், ஸோ இவங்களுக்குள்ள மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச். அது மட்டும் இல்லாமல் NXT சேர்ந்த பேலர் டிபோர்ட், அது மட்டும் இல்லாமல் நியோமி இண்டி கார்ட்வர்ட், ஸோ இவங்களுக்குள்ள மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் வந்து க்ரைலி ப்ராக்ஸ்டன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ ட்ரூ மேக்கின்டையர் நெக்ஸ்ட் வீக் நடக்க போகிற ராவுக்கு வரப்போகிறாரு. ஸோ அவர் ஒன்றும் குவைட்லாம் பண்ணலன்ற மாதிரி மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ஸோ நம்மளுடைய சிஎம் பங்கு வந்து ஃபுல் எவல்யூஷனில் வச்சுருக்காங்களாமா. ஸோ அது மட்டும் இல்லாமல் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா லேட் நைட் பார்லிமெண்ட் கிட்ட ஸோ நம்மளுடைய சோலோ சிகாவா சொல்கிறாரு. ஸோ பார்லிமெண்ட் சொல்கிறாரு, ஸோ நீங்கள் பண்ணுறது நேரம் இது மிஸ்டேக்காக பண்ணுறீங்க. ஸோ ரோமன் ரைன்ஸ் என்னென்ன சொல்லிட்டு போயிருக்காரு, நீங்கள் ரோமன் ரைன்ஸ் சொன்னது ஃபுல்லாக அகேன்ஸ்டாக பண்ணுறீங்க. ஸோ கோடி ரோட்ஸ் சொல்லியிருக்காரு. கோடி ரோட்ஸ் வந்து நம்ம செக்கில் தான் வைக்க சொன்னார் ஒழிய ஒன்றும் ஃபேஸ் பண்ணலாம் சொல்லலை. நீங்கள் ரோமன் ரைன்ஸ்க்கு சொன்னதே மீறி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு சோலோ சிகாவா ஒரே விஷயம் தான் சொல்கிறாரு, ஸோ நான் வந்து உன்னை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், பட் நான் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறேன், ரோமன் ரெயின்ஸ் இனிமேல் திரும்ப வரமாட்டாருன்ற மாதிரி. ஸோ நம்மளுடைய சோலோ சிகோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறாரு. அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்கிறாரு. பட் சோலோ சிகோ ரிங்குக்குள்ளே வராரு. ஸோ கோடி ரோட்ஸ் வர்சஸ் சோலோ சிகோவுக்கான மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் கூட நடக்கலை. ஸோ நம்ம லாஸ்ட் மினிட்ல தான் ஏதாச்சும் மேட்ச்சை கூட்டே குழப்பானுங்கன்னு பார்த்தா 2 நிமிஷம் கூட நடக்கலை. ஸோ இந்த இடத்துல டேஞ்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கெவின் ஓவன்ஸும் ராண்டி ஆர்டன் வராது. கெவின் ஓவன்ஸ்லாம் அந்த அடிப்பட்ட காலோட வர்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக தான் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல வந்து அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ பேக்கப் நின்றாங்க. ஸோ கோடி ரோட்ஸ், ராண்டி ஆர்டன், கெவின் ஓவன்ஸ், ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் நிற்கிறாங்க. 3 பேரும் சேர்ந்து நம்மளோட சோலோ சிகாவை அட்டாக் பண்ணலான்னு வருவாங்க. பட் சோலோ சிகாவை விட்டுறா கையெடுத்து கும்பிட்ற லெவலுக்கு போயிட்டாரு. பட் ஒரு ஸ்மைல் சிரிப்பாக இருப்பாருங்க, அதிலே தெரிஞ்சு போச்சு. ஸோ ஏதோ பிளான் பி இருக்குன்னு. ஸோ ஷாக்கிங்லி அந்த இடத்துல ஜேக்கப் ஃபார்ட்டு ரிட்டர்ன் ஆகிறாரு. ஸோ ஜேக்கப் ஃபார்ட்டு ரிட்டர்ன் ஆனது மட்டும் இல்லாமல் மொத்த அரீனாவையும் வந்து பார்த்தீங்கன்னா சைலன்ஸ் பண்ணிடுறாரு. ஸோ கெவின் ஓவன்ஸ், ராண்டி ஆர்டன், கோடி ரோட்ஸ் இவங்க எல்லாருமே அட்டாக் பண்ணிடுறாரு. ஸோ கோடி ரோட்ஸை டேபிளில் போட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளையிங் ஸ்ப்ளாஷ் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணி விட்றாங்க. ஸோ ஃபைனலி வி த ஒன் சிம்பிளை காட்டுறாங்க. ஸோ பிளட் லைன் ஆக்சுவலி டாலா டோங்காவும் வந்து கொஞ்சம் ஷாக்கிங்கில் தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரில போல். ஸோ அவங்களே கொஞ்சம் ஷாக்கிங்கில் தான் இந்த மாதிரி காட்டியிருந்தாங்க. ஸோ பிளட் லைன் டாப். ஸோ இப்போ வரைக்கும் ஃபியூடு பயங்கரமாக போகுது. ஸோ எதில் போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ ப்ராபப்ளி சோலோ சிகாவுக்கும் நம்மளுடைய கோடி ரோட்ஸுக்குமான மேட்ச் வந்து மேபி மணி இந்த பேங்கில் நடக்கும்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ அதில் வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் கொடுக்குறதுக்கும், ஸோ அதுக்கப்புறமா ரோமனுக்கும் சோலோவுக்குமான சம்மர்ஸ்லாம் மேட்ச் வந்து நடக்கலாம்ன்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ ப்ராபப்ளி இது ஃபுல்லாக என்னோட ப்ரெடிக்ஷன் தான். இது எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல, எந்த சோர்ஸும் கொடுக்கல. ஸோ ப்ராபப்ளி என்னோட ஒப்பீனியன் இதாக இருக்கும் தான் நான் சொல்கிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு போங்க.